الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர் வழியை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் புனிதமிக்க நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை நாள் என்பது வாரத்தினுடைய மிகச்சிறந்த நாள். எந்த அளவிற்கு என்றால் சையீதுல் ஐயாம், எல்லா நாட்களிலும் தலைமை என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான மிகச் சிறப்பு மிக்க இந்த நாள். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், அவனுடைய மன்னிப்பு, இவை அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள் தான் இந்த யௌமுல் ஜும்ஆ என்கின்ற வெள்ளிக்கிழமை. எனவேதான் தகுதியுள்ள, புத்தி சுவாதீனம் உள்ள, சக்தியுள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் பள்ளிவாசலுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளை இதில் கலந்து கொண்டு ஜும்ஆவுடைய ஹுதுபாவையும் செவிமடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு உண்டான கடமை. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நிகழ்த்தப்படக்கூடிய ஹுதுபா இருக்கிறதே, இந்த ஹுதுபா வெறும் ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக நடத்தப்படுவதல்ல. அதுபோல இந்த ஹுதுபா, ஜும்ஆவினுடைய ஹுதுபா என்பது சாதாரண சொற்பொழிவும் அல்ல. அதையும் தாண்டி இது ஒரு வணக்க வழிபாடு, ஒரு இபாதத்தாக கருதப்படுகின்றது. ஜும்ஆ தொழுகையினுடைய ஒரு பகுதி. ஒரு ஜும்ஆவுடைய தொழுகை, அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் லுஹருடைய தொழுகை 4 ரக்காத் தொழுகின்றோம் இல்லையா? அந்த 4 ரக்காத் தொழுகை இன்று ஜும்ஆவுடைய நாளிலே நாம் 2 ரக்காத்தை ஜும்ஆவுடைய தொழுகையாகவும் மீதமுள்ள 2 ரக்காத்துகளுடைய பகரமாகத்தான் இந்த ஜும்ஆவினுடைய ஹுதுபா அமைந்திருக்கிறது. எனவே இது மிகவும் பயபக்தியோடும் தாழ்மையோடும் பணிதலோடும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே அமர்ந்து ஜும்ஆவுடைய தினத்தில் ஹுதுபாவை செவிமடுப்பது என்பது ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. இந்த ஜும்ஆவுடைய நாள் எப்படி அமைய வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்வினுடைய சுய பரிசோதனைக்கான ஒரு நாளாகவும், இந்த ஹுதுபாவில் நான் கேட்பது என்னுடைய சிந்தனையை தூண்டும் விதமாகவும், என்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஒரு காரணமாகவும், ஒரு ஆன்மீக புதுப்பித்தலுக்கான ஒரு டூலாகவும் இந்த ஹுதுபாவை நாம் அமர்ந்து செவிதாழ்த்தி கேட்டு நாம் உணர்வு பெற வேண்டும். எனவே இது ஒரு வாராந்தர நினைவூட்டல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் உடலாலும் உள்ளத்தாலும் அன்றைய நிகழ்த்தப்படக்கூடிய ஹுதுபாவிலே இணைந்து இருக்க வேண்டும். உடலாலும் உள்ளத்தாலும் நாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே,
முழு கவனத்தோடு நாம் அதை கேட்க வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதி கிரந்தத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் அறிவித்ததாக, யார் ஒருவர் முழுமையாக ஒளி செய்துவிட்டு ஜும்மாவுடைய நாள் என்று தொழுகைக்கு வந்து தொழுகையில் நிகழ்த்தப்படக்கூடிய அந்த ஹுத்பாவையும் செவிதாழ்த்தி கவனத்தோடு மௌனமாக இருந்து கேட்கிறாரோ அவருடைய அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரை உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு அதையும் தாண்டி 3 நாட்கள் கூடுதலாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லித் தருகின்றார்கள். எனவே ஹுத்பாவின் போது நாம் கவனிக்கப்பட வேண்டியது, 1, மிக கவனமாக கேட்க வேண்டும், 2, மௌனமாக இருந்து கேட்க வேண்டும், 3வது சொல்லப்படக்கூடிய செய்தியை நாம் உள்வாங்கி அதை சிந்திக்க வேண்டும். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? கவனம் இல்லாமல் கவன குறைவாக நாம் கேட்பது, அதுபோல வேண்டுமென்றே தூங்குவது. நிறைய பேர் பார்க்கிறோம், பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி வந்து ஜும்மாவுடைய நாளிலே அங்கு வந்து பள்ளிவாசலிலே ஹுதுபா ஆரம்பித்தவுடன் தலையை தொங்க போட்டுக் கொண்டு தூங்குவதை பார்க்கின்றோம். அதுபோல செல்போன்களை எடுத்து பயன்படுத்திக் கொள்வது, மென்டலி ஆப்சென்டா இருப்பாங்க, பிசிக்கலி பிரசண்டா இருப்பாங்க, அங்குதான் உட்கார்ந்து இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு எங்கோ சிந்தித்துக் கொண்டிருக்கும். இது போன்ற காரியங்களில் இருந்து நாம் நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹுதுபாவினுடைய மிக முக்கியமான பிரசங்கம். அருமையானவர்களே, அதுபோல சில பேருக்கு உண்மையாகவே உடலிலே சோர்வு இருக்கலாம், பலகீனமானவர்களாக இருக்கலாம், அல்லது முதியவர்களாக இருக்கலாம், நோயுற்றவர்களாக இருக்கலாம். இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கருணையாளன், அவன் அந்த கருணையோடு புரிந்து கொள்வான். ஆனால் யார் ஒரு அலட்சியமாக வேண்டுமென்றே தூங்குகிறார்களோ, வேண்டுமென்றே மொபைல் போன்களை எடுத்து நோண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, வேண்டுமென்றே அலட்சிய போக்கோடு இருக்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறார்கள். அருமையானவர்களே, சோம்பலையும் தூங்கி வழிவதையும் எதிர்த்து போராட வேண்டும். குறிப்பாக இந்த பிரசங்கம் நிகழ்த்தப்படக்கூடிய நேரத்திலே, தொழுகை வந்திருக்கக்கூடிய ஜும்மாவுடைய இந்த நாளிலே நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூதாவிதிலே பதிவாகி இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா நாஸ அஹதுக்கும் யௌமல் ஜும்ஆத்தி ஃபல்யதஹவல் மின் மஜ்லிஸிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை ஹுத்பாவினுடைய போது யார் உங்களில் யாராவது உங்களுக்கு தூக்கம் வருகிறது என்றால், மனிதனின் இயல்புதானே, தூக்கம் வந்தால் அவர் அமைதியாக அந்த இடத்தை மாற்றி உட்கார்ந்தாவது தூக்கத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே உட்காரக்கூடிய அந்த பொசிஷனை மாற்றிக் கொள்வது, உட்காரும் போது நிமிர்ந்து உட்காருவது, அதுபோல கவனமாக உட்காருவது, சுய நினைவோடு உட்காருவது, ஷைத்தான் உள்ளத்தில் போடக்கூடிய அல்லது கற்பனையில் போடக்கூடிய எண்ணத்தை எல்லாம் எதிர்த்து நாம் நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளை, இந்த ஜும்மாவுடைய அருளையும் பலனையும் மிக முழுமையாக நாம் கிடைப்பதற்கு வசதியாக அமையும். எனவே வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை முழுமையாக நாம் பயன்பட்டுக் கொள்ள வேண்டும், முழுமையாக நாம் அதனுடைய பலனை அடைந்து கொள்ள வேண்டும். நற்கூலிகளுடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நாள், பள்ளிவாசலுக்கு முன்கூட்டியே வருவது, பள்ளிவாசலை முன்கூட்டியே வருபவர்களை மலக்குமார்கள் ஏட்டிலே பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு தரம் பிரித்து அவர்களுக்குரிய நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான், அவர்களுடைய வந்த நேரத்தை கணக்கிட்டு. அதுபோன்று முக்கியமான நேரங்கள், துஆக்கள் கபூலாகக்கூடிய முக்கியமான நேரங்கள் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாளிலே நிறைந்து கிடக்கின்றது. உதாரணமாக 2 ஹுத்பாக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிறிது நேரம், அதுபோல ஜும்மா முடிந்து அதற்கு அஸ்ர் தொழுகைக்கு பிறகு மகரிபு வரையிலும் சூரியன் மறையும் வரையிலும் இருக்கக்கூடிய பொன்னான நேரம், இந்த நேரம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அனைத்தும் கபூலாகக்கூடிய நேரம். எனவே இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் அதிகமாக கவனத்தோடு அந்த நன்மைகளை பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு நாம் செயல்பட வேண்டும்.
குறிப்பாக நபிகள் நாயகம் உலகமாந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த வெள்ளிக்கிழமையிலே அதிகமான ஸலவாத்துகளை ஓதி நாம் நன்மைகளை நாம் கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜும்மாவுடைய நாளை தொழுகையை நாம் கண்ணியப்படுத்துவோமாக, பள்ளிவாசல்களை கண்ணியப்படுத்துவோமாக, அதுபோன்று இந்த குதுபாவை செவிமடுத்து அமைதியாக உளப்பூர்வமாக ஈடுபாட்டோடு கலந்து அதை நாம் கேட்டு வெள்ளிக்கிழமையினுடைய பலன்களையும் நன்மைகளையும் முழுமையாக நாம் அனைவரும் பெற்றுக் கொள்வோமாக. அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பளிப்பானாக.